கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 46 அதிகாரம் 3 தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஏசாயா 46 அதிகாரம் 3 தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இங்கே ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக சொல்லுது. ஏசப்பா நம்மளை எப்போதுலேருந்து தாங்கினார் அப்படின்னா, நம்ம தாயின் வயிற்றில் தோன்றினது முதலாம். நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் உருவானோம் தெரியுமா? அப்போதுலேருந்து அவர் நம்மளை ஏந்த ஆரம்பிச்சிட்டார், நம்மளை தாங்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். இப்போது நீங்கள் நினைக்கிறீங்களா, எனக்கு யாருமே இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனை முன்னாடி இருக்குது, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோ பெரிய பலவீனம் இருக்குது, நான் தனியாக இருக்கேன், என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என் பிஸ்னஸ் என்ன ஆக போகுது, என் ஃபேமிலி என்ன ஆக போகுது, என் பசங்க ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, பல காரியங்களை குறித்து கலங்கி போயிட்டுருக்கீங்க. ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை ஏந்தினேன். நீ எப்போதுலேருந்து ஏந்தினா அப்படின்னா, தாயின் வயிற்றில் உருவானது முதல் உன்னை ஏந்தினேன். இந்நாள் வரைக்கும் ஏந்துறேன், தாங்குறேன், இனிமேலும் ஏந்துவேன், தாங்குவேன். உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேன். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஏசப்பா சொல்கிறார். ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கண்ணீரோடு இருக்கீங்களா, கலங்கி போயிருக்கீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, ஏசப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.